ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வைகாசி விசாகம் வரலாறு, முக்கியத்துவம், விரத முறைகள், விரத பலன்கள், முருகனின் அருளை பெற சொல்ல வேண்டிய மந்திரம், வைகாசி விசாகம் 2024 எப்பொழுது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். வைகாசி விசாகம் தமிழ் நாட்காட்டியின்படி முருகப்பெருமானின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. இது கிரிகோரியன் நாட்காட்டியின்படி மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடைப்பட்ட தேதியுடன் தொடர்புடைய வைகாசி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாகத்தில் நட்சத்திர விசாகம் முழு நிழவு அல்லது பூர்ணிமாவுடன் ஒத்துப்போகிறது. இந்தியா மட்டுமின்றி உலகெங்கிலும், குறிப்பாக இலங்கை, மாலத்தீவு, சிங்கப்பூர், மலேசியா போன்ற தமிழர்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் வைகாசி விசாகம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாகத்தின் வரலாறு பற்றி இப்போது பார்க்கலாம். முருகப்பெருமான் சிவபெருமானின் இரண்டாவது மகன் ஆவார். அவருடைய மூன்றாவது கண்ணிலிருந்து கடுமையான நெருப்பு பிரகாசமாக பிறந்தார். தீயின் உக்கிரம் தேவர்களால் கூட தாங்க முடியாததாக இருந்ததால் நெருப்பின் தீப்பொறிகள் ஆற்றில் கலக்கப்பட்டு குளிர்ந்தது. அந்த வலிமையான நதி சரவண பொய்கை என்று அழைக்கப்படுகிறது. இது தீப்பொறியை 6 வெவ்வேறு பிரகாசங்களாக சிதறடித்தது. ஒவ்வொரு தீப்பொறியும் ஒரு குழந்தையாக அவதாரம் எடுத்தது. இது கார்த்திகை பெண் என்று அழைக்கப்படும் வான கன்னிகளால் வளர்க்கப்பட்டது. பார்வதி தேவி பின்னர் அனைத்து குழந்தைகளையும் ஒரே ஆண் குழந்தையாக இணைத்தார். இதனால் முருகப்பெருமானுக்கு 12 கைகள், 6 முகங்கள் உள்ளன. முருகப்பெருமான் மிகவும் அழகான, வசீகரமான மற்றும் தெய்வீக ஆளுமை, சிறந்த அறிவு மற்றும் ஞானம் கொண்டவராக வரையறுக்கப்படுகிறார். ஸ்கந்த புராணம் முருகப்பெருமானை மிகவும் புத்திசாலி என்று விவரிக்கிறது. மேலும் அவர் சிவபெருமானுக்கு கூட பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை எவ்வாறு கற்பித்தார். அவர் வீரம் நிறைந்தவர் மற்றும் தேவர்களின் படைக்கும் தலைமை தாங்குகிறார். ஒட்டுமொத்தமாக அவர் வசீகரம், கருணை, சக்தி, பக்தி மற்றும் கருணை ஆகியவற்றின் வெளிப்பாடு. வைகாசி விசாகத்தின் முக்கியத்துவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். முருகப்பெருமானின் 6 வெவ்வேறு முகங்கள் 6 வெவ்வேறு பண்புகளை குறிக்கின்றன. முதல் முகம் உலகத்தை சூழ்ந்திருக்கும் இருளை அகற்றுவதற்கு புகழ்பெற்ற ஒளிக்கதிர்களை வெளியிடுகிறது. இரண்டாவது முகம் தனது பக்தர்களின் மீது கருணையுடன் அருள் பொழிகிறார். மூன்றாவது முகம் பிராமணர்கள் மற்றும் பிற புரோகிதர்கள் சடங்குகள் செய்வதையும் சனாதன தர்மத்தை பாதுகாப்பதன் மூலமும் பாரம்பரியத்தை பேணுகிறார்கள். நான்காவது முகம் உலகை ஆளும் மாய அறிவும் ஞானமும் ஆகும். ஐந்தாவது முகம் மக்களை எதிர்மறையிலிருந்து பாதுகாக்கும் தாயத்து. ஆறாவது முகம் தன் பக்தர்கள் அனைவரிடமும் அன்பும் கருணையும் காட்டுகிறார். முருகப்பெருமான் முக்கியமாக அசுரர்கள் சூரபத்மன், சிங்கமுகன் மற்றும் தாரகன் ஆகியோரை அழிப்பதற்காக அவதரித்தார். அசுரர்கள் தங்கள் கடுமையான தவத்தின் மூலம் வெல்ல முடியாதவர்களாக இருக்க மகத்தான உதவிகளையும் வரங்களையும் பெற்றனர். சிவபெருமானை போன்ற வலிமைமிக்க எல்லாம் வல்ல இறைவனிடமிருந்து பிறந்த ஒரு சிறப்பு படையால் மட்டுமே தீய அசுரர்களை அழிக்க முடியும். பின்னர் அவர்கள் பல ஆண்டுகளாக தங்கள் பக்தி மற்றும் தவத்தின் பலனாக சிவபெருமான் வழங்கிய சிறப்பு வரத்தின் மூலம் வெல்ல முடியாதவர்களாக கருதப்படுகிறார்கள். முருகப்பெருமான் சிவபெருமானின் மூன்றாவது கண்ணிலிருந்து பிறந்து மீண்டும் தேவியால் இணைக்கப்பட்டதால் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் ஒருங்கிணைந்த சக்தியாக இருக்கிறார். முருகப்பெருமான் தனது தாயிடமிருந்து ஒரு சிறப்பு ஆயுதத்தை பெறுகிறார். அது வலிமைமிக்க வேல் ஆகும். இது தீயவர்களை அழித்து வாழ்வின் எந்த முரண்பாடுகளுக்கும் எதிராக மக்களை பாதுகாக்கும் ஒரு தாயத்து. இவ்வாறு முருகப்பெருமான் சிவபெருமானிடம் சக்தியை பெறுவது மட்டுமல்லாமல் தனது தாயான பார்வதி தேவியிடம் இருந்து சிறப்பு ஆயுதங்களையும் சக்திகளையும் வரவழைத்து மாசற்ற சக்தியாக மாறுகிறார். வைகாசி விசாகத்தின் சடங்குகளை பற்றி இப்போது பார்க்கலாம். இந்த நாளில் கோவில்கள் சிறப்பு பூஜைகள் மற்றும் சடங்குகளை நடத்தி தங்கள் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குகின்றன.
ஹோமங்களில் கடவுளை சாந்தப்படுத்துவதற்காக நெருப்பை தூண்டி தியானம் செய்யும் ஒரு புனிதமான சடங்கு குகுட ஹோமம் குருமார்களின் குழுவால் செய்யப்படுகிறது. குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்வதற்காக பக்தர்கள் பெரும்பாலும் பால்குடம் என்று அழைக்கப்படும் பால் பானைகளை எடுத்துச் செல்வார்கள். பால் அபிஷேகம் அல்லது இறைவனின் சிலை மீது செய்யப்படும் பாலுடன் தெய்வீக ஸ்நானம் நேர்மறையான சக்திகளை கொண்டதாக கூறப்படுகிறது. சிறப்பு பூஜை மற்றும் அனைத்து சிறப்பு சடங்குகளிலும் பங்கேற்பதற்காக பக்தர்கள் அதிகாலையில் இருந்து கோவில்களில் கூடுகிறார்கள். பல பக்தர்கள் தங்கள் வீட்டிலிருந்து கோவிலுக்கு நீண்ட தூரம் நடந்து செல்வார்கள். கோவில் தேர் பக்தர்களுடன் வீதிகளில் பிரம்மாண்ட ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும். வீட்டில் மக்கள் விரதம் இருப்பார்கள். அன்றைய தினம் காரமான உணவை தவிர்த்து பால் மற்றும் பழங்களை மட்டுமே நாடுவதன் மூலம் சிறப்பு விரதம் எடுத்துக்கொள்வார்கள். சிறப்பு மந்திரங்களை உச்சரித்தல் மற்றும் பிரசாதம் வழங்குதல் ஆகியவை சடங்கின் ஒரு பகுதியாகும். மக்கள் முருகப்பெருமானை போற்றி பாடல்களையும் பாடுகிறார்கள். இறைவனின் சிலை சிறப்பு மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தேன், பால், பழங்கள் மற்றும் சமைத்த உணவுகளுடன் சிறப்பு பிரசாதம் இறைவனுக்கு காணிக்கையாக வழங்கப்படுகிறது. வீட்டில் தியானத்துடன் நாள் முழுவதும் சிறப்பு பூஜைகள் நிறைந்திருக்கும். வைகாசி விசாகம் கொண்டாடப்படுவதால் கிடைக்கும் பலன்களை பற்றி இப்போது பார்க்கலாம். வைகாசி விசாகத்தை தீவிரமாக கொண்டாடும் பக்தர்கள் அனைவருக்கும் முருகப்பெருமான் தன் அருளை பொழிகிறார். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் நீங்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமையை உறுதி செய்து குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்துகிறது. ஒரு தாயத்து போல சர்வ வல்லவர் தனது பக்தர்களை தீய விளைவுகளிலிருந்து பாதுகாக்கிறார். தம்பதிகளுக்கு சந்ததியை கொடுக்கிறது, மேலும் பரம்பரையை மேம்படுத்த சந்ததிகளை வழங்குகிறது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மீட்டெடுக்கிறது மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே நேர்மறையை உறுதி செய்கிறது. முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாட்களில் ஒன்று வைகாசி விசாகம். இந்த நாளில்தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் சொல்கின்றன. மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் அவற்றுள் கிருத்திகை மற்றும் விசாகம் நட்சத்திரங்கள் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத வழிபாட்டு நாட்களாக சொல்லப்படுகிறது. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றி 6 தாமரை மலர்களில் தவழ்ந்த 6 குழந்தைகளை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக சிவபெருமான் அளித்த வரத்தால் கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்குரிய விரத நாளானது. அதேபோல் முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததால் விசாக நட்சத்திரமும் அவருக்குரியதாயிற்று. அது மட்டுமல்ல, விசாக நட்சத்திரம் ஞானத்துக்குரிய நட்சத்திரமாகும். அதனாலேயே விசாக நட்சத்திரத்தில் தோன்றி குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கே வேதத்தின் பொருள் உரைத்தவன் என்பதாலேயே முருகனை ஞான பண்டிதன் என்றும் தகப்பன் சுவாமி என்றும் அழைக்கிறோம். வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு வைகாசி விசாகம் மே 22ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. மே 22ஆம் தேதி காலை 8:18 மணி துவங்கி மே 23ஆம் தேதி காலை 9:43 வரை விசாக நட்சத்திரம் உள்ளது. இதனால் வைகாசி விசாகம் விரதம் இருப்பவர்கள் மே 22ஆம் தேதி நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் உள்ளதால் அன்றைய தினம் விரதம், வழிபாடு, பூஜைகளை மேற்கொள்ளலாம். வைகாசி விசாகத்தன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் விசேஷ பூஜைகள், அபிஷேகங்கள், காவடி எடுத்து வந்து வேண்டுதல் நிறைவேற்றுதல் ஆகியவற்றை பக்தர்கள் செய்வதுண்டு. வீட்டிலேயே விரதம் இருப்பவர்கள் கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம் விரதம் இருப்பதை போல் விரதம் இருக்கலாம். அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால் உள்ளிட்ட பொருள்களை வாங்கி கொடுக்கலாம். வீட்டில் மாலை 6 மணிக்கு பிறகு விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு விருப்பமான கந்தரப்பம் எனப்படும் இனிப்பு அப்பத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். முடியாதவர்கள் தேன், தினை மாவு அல்லது தேன் கலந்த பால் வைத்து முருகனை வழிபடலாம். நம்ம சேனலில் கந்தரப்பம் ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை வேணுங்கிறவா செக் பண்ணி பாருங்கோ. வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் தொல்லை தரும் பிரச்சனைகள் விலகிவிடும். முப்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கும் என்பதும் ஐதீகம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கந்த பெருமானை இந்த நாளில் மனமுருகி வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும்.
முருகப்பெருமான் பிறந்ததற்கு பின்னால் உள்ள கதை மிகவும் சுவாரஸ்யமானது. சிவபெருமான் தனது மறைந்த மனைவி சதியின் இறப்பிற்காக துக்கத்தில் இருந்தபோது அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆழ்ந்த தியானத்தை தொடங்கினார். இதற்கிடையில் தரகாசுரன், சூரபத்மன், சிங்கமுகன் என்ற 3 அசுரர்கள் பூமியிலும் சொர்க்கத்திலும் அழிவை உண்டாக்கினார்கள். 3 அரக்கர்களும் சிவபெருமானின் மகனின் கைகளில் மட்டுமே இறக்க வேண்டும் என்ற வரம் பெற்றனர். பின்னர் பிரம்மாவும் விஷ்ணுவும் கவலை அடைந்தனர். அவர்கள் சிவபெருமானின் தலையீட்டை கோர உடனே அவர் முன் தோன்றினர். சிவபெருமான் தனது நெற்றியில் அமைந்துள்ள 3வது கண்ணிலிருந்து பதிலளித்ததாகவும் பின்னர் 6 தீப்பொறிகளை வெளிப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. தீப்பொறிகளில் இருந்து எரியும் வெப்பத்தை தணிக்க வாயு, காற்று மற்றும் அக்னி, நெருப்பு அதை கங்கைக்கு கொண்டு சென்றனர். அதில் நீரோட்டம் அவர்களை தாமரைகள் நிறைந்த சரவண ஏரிக்கு தள்ளியது. ஏரியில் கிருத்திகா கன்னி பெண்களால் பாலூட்டப்பட்ட 6 ஆன்மீக குழந்தைகளாக தீப்பொறிகள் தோன்றின. இந்த குழந்தைகள் பின்னர் பார்வதி தேவியால் தவழப்பட்டு 6 முகங்கள் மற்றும் 12 கைகளுடன் ஒன்றாக ஆனார்கள் என்று புராணங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. வைகாசி விசாகம் நாளில் விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிடலாம். மற்றவர்கள் பால், பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். முருகனுக்குரிய 6 எழுத்து மந்திரங்களான ஓம் சரவண பவ, ஓம் முருகா என்பவற்றில் ஏதாவது ஒன்றை சொல்லலாம். திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை வணங்கினால் பகை விலகும், துன்பம் நீங்கும். இந்நாளில் குடை, செருப்பு, மோர், பானகம், தயிர் சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் திருமண பேறு கிட்டும், குழந்தை பேறு உண்டாகும், குலம் தழைத்து ஓங்கும், ஆபத்துக்கள் அகலும். பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருப்பார்கள். அவர்கள் முருகன் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் நிச்சயம் குழந்தை பேறு ஏற்படும் என்பதும் நம்பிக்கை. இந்த வைகாசி விசாகம் சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.